சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் பேக்கரியில் காதலர் தின கொண்டாட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாலி கயிறுடன் வந்த இந்து முன்னணியினர் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். 100 அடி சாலையில் உள்ள பேக்கரியில் காதலர்களை ரோஜா பூ கொடுத்து வரவேற்று சமூக வலைதளத்தில் விளம்பரம் செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் அந்த பேக்கரியை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இந்து முன்னணி மாவட்ட நிர்வாகி அக்னிபாலா உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி அருகே பள்ளியில் மாணவனுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவனை தனியாக அழைத்துச் சென்ற ஆங்கில ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தலைமை ஆசிரியரிடம் புகார் தெரிவித்த மாணவன் வீட்டிற்கு சென்று தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகள் மாணவனை அழைத்து விசாரிக்கின்றனர். மேலும் புகாருக்குள்ளான ஆசிரியரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே முதல் மனைவிக்கு தெரியாமல் 2வது திருமணம் செய்த காதல் மன்னனை காதலர் தினத்தில் மகளிர் போலீசார் கைது செய்தனர். திருச்சியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சௌந்தர்யா என்பவரை திருமணம் செய்துள்ளார். இருவருக்கும் 3 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெரம்பலூரில் மினி பஸ் ஓட்டுநராக பணியாற்றி வந்த தினேஷ் ரம்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இதுகுறித்து சௌந்தர்யா பெரம்பலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தினேஷை கைது செய்த காவலர்கள் அவரை பெரம்பலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே பால் வடிந்ததால் வேப்ப மரத்திற்கு சிறப்பு பூஜை செய்து பெண்கள் வழிபாடு நடத்தினர். சதுர்வேத மங்கலத்தில் காலமேகம் என்பவருடைய வீட்டில் உள்ள வேப்ப மரத்தில் இருந்து திடீரென்று எண்ணெய் போன்று பால் வழிந்தோடியது. இதை பார்த்த மக்கள் சிவாச்சாரியாரை வரவழைத்து அரிசி மாவில் கருப்பர் முகம் வடித்து வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். இதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தை சேர்ந்த பலரும் வந்து பால் வடியக்கூடிய வேப்ப மரத்தை பார்த்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 10க்கும் மேற்பட்ட கடைகளில் மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அருகே குங்கராம்பட்டு கிராமத்தில் உள்ள மளிகை கடை, அரிசி கடை, செருப்பு கடை, டெய்லர் கடை, மொபைல் கடை என்று 10க்கும் மேற்பட்ட கடைகளில் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் சுமார் 2 லட்சம் ரூபாய் மற்றும் பொருட்களை திருடிச் சென்றனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்கள் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முத்திரை கட்டணத்தை குறைவாக பதிவு செய்து அரசுக்கு 1,34 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய வழக்கில் திருப்பத்தூர் மாவட்ட பதிவாளர் சென்னை மதுரவாயலில் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்ட பதிவாளராக உள்ள செந்தூர் பாண்டியன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பணியாற்றிய போது முத்திரை கட்டணத்தை குறைவாக பதிவு செய்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மதுரவாயல் பகுதியில் உள்ள செந்தூர் பாண்டியனின் வீட்டில் வைத்து அவரை கைது செய்தனர். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த நபரை கைது செய்த காவல்துறையினர் 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று பெங்களூருவில் இருந்து நெல்லைக்கு காரில் கடத்தி வரப்பட்ட 169 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்ட சண்முக சுந்தரம், லட்சுமணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் திருப்பூரில் மெத்தபெட்டமைன் பயன்படுத்திய மதுரையைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை மதுரவாயலில் சட்டவிரோதமாக மது மற்றும் குட்கா விற்பனை செய்த சசிகுமார் என்ற மாற்றுத்திறனாளி கைது செய்யப்பட்டார். அவரிடம் 19 மது பாட்டில்கள், 58 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தனது மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட நூலகம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என ஆசிரியர்களிடம் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அதிருப்தி தெரிவிக்கும் காட்சிகளே இவை. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தனது MP நிதியில் கட்டப்பட்ட நூலகத்தை ஆய்வு செய்த அவர் நூலகம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் மகாத்மா காந்தி நூலகம் என்று பெயர் கூட எழுதவில்லை என்றும் ஆசிரியர்களிடம் கடிந்து கொண்டார். இதனையடுத்து நூலகம் முறையாக கட்டப்படவில்லை என ஆட்சியருக்கு ஆட்சேபனை தெரிவித்து கடிதம் எழுதி நூலகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விடுவிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு சென்றார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புறவழிச்சாலையை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு திறந்து வைத்தார். தியாகதுருகத்தில் ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 1.6 கிலோமீட்டர் தொலைவில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புறவழிச்சாலையை அமைச்சர் ஏவ வேலு திறந்து வைத்தார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏவ வேலு, இந்த ஆண்டு முதலே இந்த சாலை 4 வழிச்சாலையாக மாற்றுவதற்கு அரசாணை வெளியிடப்படும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து புறவழிச்சாலையில் 7 கோடியே 86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட சுற்றுலா மாளிகையையும் அமைச்சர் ஏவ வேலு திறந்து வைத்தார். அதிமுக ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் போல் நடந்திருந்தால் குற்றவாளியை ஜெயலலிதா துப்பாக்கியால் சுட்டிருப்பார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் பேசியுள்ளார். கடலூரில் அதிமுக சாதனை விளக்க துண்டறிக்கைகளை பொதுமக்களிடம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர் சென்றவர் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாகவும் பள்ளிகளில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஞானசேகரன் நபர்னா அம்மாவா இருந்தா ஷூட் பண்ணிருப்பாங்க, எடப்பாடியார் இருந்தா ஷூட் பண்ணிருப்பாரு. வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டி இளைஞரை போலீசார் தாக்கிய நிலையில் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாபு என்பவர் இருசக்கர வாகனத்தில் செல்போன் பேசியபடியே சென்றதாக கூறப்படுகிறது. அவரை தடுத்து நிறுத்திய காவல் ஆய்வாளர் சீனிவாசன் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் பாபு போலீசாரை தகாத வார்த்தைகளால் கூறி திட்டியதாக சொல்லப்படுகிறது. இருவரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் சக காவலர்கள் பாபுவை போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே காய்கறி பாரம் ஏற்றிய ஆட்டோவும் டாடா ஏஸ் வாகனமும் நேருக்கு நேர் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தன. சாலை நடுவே 2 வாகனங்களும் கவிழ்ந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பலத்த காயம் அடைந்த ஆட்டோ ஓட்டுநர் கிருஷ்ணன் மற்றும் டாடா ஏஸ் ஓட்டுநர் வெங்கடேசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து தொடர்பாக பண்ருட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர். தைப்பூசத்தன்று பழனியில் முருகன் திருவடியில் வைத்து பூஜை செய்த ஒரு எலுமிச்சை பழத்தை பக்தர் ஒருவர் 5,09,000 ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் வல்லநாட்டு செட்டியார் சமூகத்தினர் ஒவ்வொரு ஆண்டு தைப்பூசத்தின் போதும் பழனிமலைக்கு சென்று 3 நாட்கள் தங்கியிருந்து எலுமிச்சை பழம் வைத்து வழிபாடு நடத்துவது வழக்கம். அப்படி பூஜை செய்யப்படும் எலுமிச்சை பழம் 16,000 முதல் 40,000 ரூபாய் வரையில் ஏலம் விடப்படும். ஆனால் இந்த ஆண்டு பக்தர் ஒருவர் 5,09,000 ரூபாய் கொடுத்து அந்த பழத்தை ஏலம் எடுத்துள்ளார். 5,09,000 நாகையில் உள்ள அரசு மாதிரி பள்ளி விடுதியில் தங்கி படித்த 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். நாகூரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ரேவதி தம்பதியின் மகன் சஞ்சய் ராம் நாகையில் உள்ள வலிவலம் தேசிகர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் செயல்படும் அரசு மாதிரி பள்ளியின் விடுதியில் தங்கி 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் விடுதியிலேயே திடீரென மயங்கி விழுந்ததைத் தொடர்ந்து நாகை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தங்கள் மகனுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் சஞ்சய் ராமின் பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். மும்பையில் உள்ள நியூ இந்தியா கூட்டுறவு வங்கிக்கு ரிசர்வ் வங்கி பரிவர்த்தனைக்கு தடை விதித்துள்ள நிலையில் வாடிக்கையாளர்கள் 100கணக்கானோர் வங்கி முன்பு குவிந்தனர். வங்கியின் கடன் நடைமுறைகளில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி நியூ இந்தியா கூட்டுறவு வங்கி 6 மாதம் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள தடை விதித்துள்ளது. இதனால் பணம் எடுக்க முடியாமல் அவதிக்குள்ளான வாடிக்கையாளர்கள் வங்கி முன்பு குவிந்தனர். இதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அப்பகுதியில் போடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி குப்பை அள்ளக்கூடிய வாகனம் நடுரோட்டில் பழுதாகி நின்றதால் தள்ளிச் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. தைப்பூச விழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்கள் வீசிவிட்டு சென்ற டன் கணக்கிலான குப்பைகள் தற்போது அள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பழனி நகராட்சிக்கு சொந்தமான குப்பை அள்ளக்கூடிய வாகனம் ஒன்று நடுரோட்டில் பழுதாகி நின்றது. இதையடுத்து பொதுமக்களின் உதவியுடன் குப்பை வாகனத்தை தூய்மை பணியாளர்கள் தள்ளிக்கொண்டு சென்றனர். மயிலாடுதுறையில் உள்ள பிரபல ஷாப்பிங் மாலில் வாங்கிய சாக்லேட்டில் புழு இருந்ததாக புகார் எழுந்துள்ளது. மணக்குடியைச் சேர்ந்த கண்ணதாசன் என்பவர் தனது மகளின் பிறந்த நாளுக்காக வாங்கிய சாக்லேட்டில் புழுக்கள் இருந்தன. காலாவதியான அந்த சாக்லேட்டை விற்பனை செய்தது தொடர்பாக கடைக்காரரிடம் கேட்டபோது அவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த 5ஆம் தேதி இதே கடையில் வாங்கிய சாக்லேட்டிலும் புழுக்கள் இருந்ததாக உணவு பாதுகாப்புத் துறையில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது.